கம்பராமாயணத்துல சில விஷயங்களை கம்பன் ஒரு மனநல மருத்துவர், ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. மாயா சீதையை உருவகம் பண்ணி புஷ்ப விமானத்துல வச்சு இந்திரஜித் சீதையை வெட்டுறான். கீழே இருந்து அதை அனுமன் தான் முதல்ல பாக்குறான். இந்திரஜித்தோட மாஸ்டர் பிளான் அது. இத பார்த்தா அனுமன் நிலை குறைஞ்சிருவார். அதுக்கப்புறம் நான் அயோத்திக்கு போறேன்னு சொன்னா அவங்களும் கிளம்புவாங்க, எனக்கு நிகும்பல யாகம் பண்றதுக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு யுத்த தந்திரம். அந்த இடத்துல சீதையை வெட்டினத அனுமன் பார்த்த உடனே அவன் புஷ்ப விமானத்தோட அயோத்திக்கு போறேன்னு போயிடுறான். சீதையோட உடல் வெள்ள. இதுல ரெண்டு விஷயம் மாற்று இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல விழுந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா அது புஷ்ப விமானத்து உள்ளே விழுந்தது. கம்ப ராமாயணத்துல கம்பர் அதை சொல்லல, நிலத்துக்கே விழுந்தனல், அவ்வளவுதான். ஆனா அனுமன் அதை பார்த்துட்டு அந்த உடம்பு செக் பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் இல்ல. ஒரு தடவை தான் சீதையை பார்த்தது. சுந்தரகாண்டத்துல வர்ற அந்த கட்டம் நேர ஓடி ராமன் கிட்ட கதறார் அனுமன். அந்த விஷயத்தை கேட்ட உடனே ராமனுக்கு ஏற்பட்ட அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த உடற்கூறியல் தெரிஞ்சவங்க இப்படி ஒரு இதுவா ஒவ்வொரு துக்கம் என்ன ஆகும் அப்படின்னு. துடிப்பிலன் உயிர்ப்பும் இல்லன், இமைத்திலன் துள்ளி கண்ணீர் பொடித்திலன், யாதும் ஒன்றும் புகன்றிலன், பொறுமி உள்ளம் பிடித்திலன், விம்மி பாரின் வீழ்ந்திலன், வியத்தன் அல்லன், அடுத்துள்ள துன்பம் யாவும் அறிந்திலர் அமரரேயும் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது துடிப்பு இல்லையா, அவர்கிட்ட உயிர்ப்பு இல்லையா, கண்ணு இமைக்கலையா, அதுல இருந்து ஒரு பொட்டு தண்ணீர் வேலையா, நவர இல்ல, இன்னுமே சொல்லல, வார்த்தை வரல, உடம்பு வேர்த்து போகல, ஒரு அந்த மாதிரி சேர்க்க அப்படின்னா அந்த கல் போல் சமைந்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டார் ராமன். அதுக்கு அடுத்த கடைசி வார்த்தை தான் கம்பன் நாங்க நிக்கிறார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அமரர்களுக்கே தெரியலையா. ஏன்னா இது எல்லாமே ஒரு தேவ விஷயங்கள் தான். ராவணனை அழிக்கிறதுக்காக ஏற்பட்ட அவதாரம் இது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு ராமன் அப்படி கல்லாய் சமைந்து உட்கார்ந்த உடனே அடுத்து என்ன நடக்க போகுது, துன்பம், ராவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தேவர்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டம் அனுமன் அதை பார்த்து பதவதச்சு நிக்கிறான். இந்த விஷயத்தை தான் சைக்காலஜி சொல்லுவாங்க, ஒரு துக்கம் ஏற்பட்டா அதை உடனே நீங்க அழுதுடணும், வெளிப்படுத்திடணும். சந்தோஷம் வந்தா உடனே அதை வெளிப்படுத்தி சிரிச்சு கட்டி தழுவி அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிடணும். அது ரொம்ப முக்கியம். அனுமன் கம்பராமாயணத்துல ராமன் மூலமா கம்பனும் சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மனோநல பாடம். மீண்டும் சந்திப்போம்.